நம்ம அப்பத்தா அவங்களுடைய தாயார் பிறந்த மண்ணு சக்கந்தி. எவ்வளவு பெரிய பெருமையான விஷயம் பாருங்க. அந்த தாயை கற்பனை பண்ணி பாருங்க, எப்பேற்பட்டவளாக இருந்திருப்பார்கள். அந்த தாய்க்கு பிறந்த நம்ம அப்பத்தா வேலு நாச்சியாருடைய வீரத்தையும் அந்த செயல்களை நினைத்து பாருங்கள். இழந்த ஒரு அதிகாரத்தை மீண்டும் பெறுவதென்பது வரலாற்றிலே யாரும் செய்யவில்லை, அப்பத்தாவை தவிர. வெள்ளக்காரன் இழந்ததை மீண்டும் பட எடுத்து வெற்றி கொண்டு இந்த சிவகங்கை சீமையை ஆண்ட வேலு நாச்சியாருடைய பெருமையை பறைசாற்றவில்லை. இந்த நாடு கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு தர்றோம் யோசிச்சு பாருங்க. அப்பத்தான் வேலு நாச்சியாருக்கு சிலை எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் புண்ணியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த நாட்டில் சிலை பெருசு பெருசா இருக்கு. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்து போவாங்க வாங்க. அப்படி வேலு நாச்சியாரை ஆத்தா முத்துவடுகநாத தேவர்கிட்ட வெள்ளக்கார உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிற பொழுது ஆங்கிலத்திலேயே கேள்வியா கேட்டுக்கொண்டே இருந்தானாம். பதில் சொல்ல முடியாமல் ஐயா இருந்ததாக சொல்லப்படுது. கதவுக்கு பின்னால் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தால் அப்பத்தா வேலு நாச்சியார். பெண்கள் உள்ளே சென்று ஆண்களுக்கு முன்னால பேசக்கூடாத ஒரு மரபு இருந்ததாம். சரி, கணவன் உள்ளே இருக்காரு, பேசிக்கிட்டு இருக்காரு, நம்ம கொஞ்சம் மரியாதையா இருப்போமே இருந்துகிட்டே இருந்திருக்காங்க. ரொம்ப நேரம் வெள்ளக்காரன் கேள்விகளால் துளைத்து கொண்டே இருக்கிறான். ஆங்கிலத்தில் ஐயாவுக்கு தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு தானே முன்னால நுழைஞ்சி ஆவேசமாக அவன் கேள்வி கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்லி முடித்தாலாம் அப்பத்தா வேலு நாச்சியார். மொத்தம் 8 மொழிகளை கற்றுக்கொண்டவள். எவ்வளவு பெரிய மகாமியம், எவ்வளவு பெரிய மகத்துவம். அப்பேற்பட்ட வம்ச பரம்பரையில் வந்த நம்மெல்லாம் எப்படி இருக்கணும், என்ன சிந்தனையில் நாமெல்லாம் பிள்ளைகளை வளர்க்குறோம், என்ன செய்யணும்னு யோசிச்சு பாருங்க. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். ரொம்ப சிறந்த இந்த மண்ணுக்கு என்னை வரவழைத்து மீண்டும் வரவழைப்போம் என்று சொன்னதற்கு நன்றி நன்றி நன்றி. எல்லா புகழும் முருகனுக்கே, இன் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை, யாமறியேன் பராபரமே என்று பாடியதை போன்று இந்த இடத்தினுடைய சிறப்புகளை ஒவ்வொன்றாக எண்ணுகிற பொழுது பாரனைத்தும் பொய்யனவே என்று பட்டினத்து பிள்ளையை போல் யாரும் துறக்க அரிது அரிது நான் தாய் மாணவ சுவாமி.